அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது? அடுத்த 7 நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சூரியனின் உச்சம், சுக்கிரனின் ஆட்சி பலம், புதனின் நீச்ச நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல், காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது. எனவே பல நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. சூரியன் உச்சபலம் பெற்று வலம் வரும் இந்த வேலை என்பது மனதில் ஏற்படக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் போன்றவற்றை தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய வாழ்வில் பெரும்பாலான தடைகளை இந்த தருணத்தில் சூரியன் விலக்கி வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே நினைப்பதை விட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக தைரியத்தில் வலம் வந்த 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக 4இல் உச்சபலம் பெறுகிறாருங்க, ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 4ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் 4இல் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக கைகூடும். குறிப்பாக சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் வரும்போது எதிர்பார்ப்பதை விட கல்வி ரீதியான முன்னேற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கி புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையை, வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். கடன் சுமை குறையும். கடமையை செவ்வென செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் முன் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கைகூட போகிறது. எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்க முடியும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சுமூகமாக தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக வாகனம், நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் முதன்மையாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்தில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் பலம் பொருந்திய அமைப்பிற்குள் நுழைகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு சற்று தாராளமாகவே கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் கைகூடும். இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சேமிப்புகளை முதலீடாகவும் பல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. செவ்வாய் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். செவ்வாய் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் வலம் வருவதால் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும். இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் மனதை வாட்டி வதைத்து வந்த பல காரியங்களில் நல்ல ஒரு மாறுதல் செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வகையில் திறன்பட செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் செவ்வாயின் அமைப்பால் திருப்திகரமாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் சிறப்பான வாய்ப்பை உருவாக்குவதோடு சனி பகவான் ராசியின் அதிபதியான சனி பகவான் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறாருங்க. பாத சனியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் வலம் வரக்கூடிய வேளையில் படிப்படியாக கும்பராசி
ராசிக்காரர்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் குறைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் குறையக்கூடிய தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவனையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் சனி மற்றும் செவ்வாய் இணைந்து குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே குடும்பம் சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்து முன்னேற்றம் பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் சனி செவ்வாயின் இணைவு ஏற்பட்டிருந்தாலும் கூட உண்டு. ஏனென்றால் அது குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் ஜென்மராசியை பார்க்கக்கூடிய வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் அமர்ந்து வலம் வருகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே பணவரவு திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதோடு கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய தொழில் துவங்கும் முயற்சியில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் மீது குருவின் பார்வை பதிவதால் காரிய தடைகள் தாமதம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தடையின்றி செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பாதியில் பல பணிகள் நின்ற சூழலில் அவற்றை விரைவுபடுத்தக்கூடிய துரிதப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் அபரிவிதமாக இந்த வேளையில் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறது. ஜென்மத்தில் ராகவும் சப்தமத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் கேதுவும் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. உறுதியாகவே பொது வாழ்வில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் கூட்டாளிகள் பங்குதாரர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வாடிக்கையாளர்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கி சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்வில் மதிப்பும் அந்தஸ்தும் மரியாதையும் உயரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் உயரும். கலைத்துறை அரசியல் துறையில் இரட்டிப்பு லாபத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து உச்சமும் பெற போகிறார். சந்திரன் ஆட்சி பலமும் பெற போகிறார். புத சுக்கிர யோகம் சுக்கிர சந்திர யோகம் உள்ளிட்ட யோகங்கள் ஏற்படுவதால் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. உறுதியாகவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் சூரியனுடன் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குகிறார். தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் இருந்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் பல சிக்கல்கள் நீங்கி உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான நல்ல செய்தி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு.